இச்சபோட் சினிமாவில் இந்த படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ல் வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை அது இன்னும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. பிரியங்கா வந்து அதை பற்றி இப்போ வரையுமே வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுக்கல. ஏன்னா அதை பற்றி அவங்க கொடுக்கறதுக்கு இப்போது அவங்க இங்கே இல்லை. ஸோ குக் வித் கோமாளி முடிஞ்ச உடனே வந்து அவங்க ட்ரிப்புக்கு வெளிநாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரையும் வந்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பல பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வைரலாகி போயிடுச்சு. இப்போது வந்து போன சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 வின்னரான அர்ச்சனா வந்து அதை பற்றி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த பிரியங்கா மணிமேகலை சண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து எனக்கு எதுவும் தோணுனதில்லை. ஏன்னா நான் பொதுவாக ஷூட் போவேன், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு பர்சனலாக அவங்கக்கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலைக்கிட்டேயும் சரி பிரியங்காக்கிட்டேயும் நான் பர்சனலாக இது வரைக்கும் வந்து பெருசாக கூட வந்து நான் பேசினது கூட வந்து இல்லை. ஸோ நான் வந்து ரைட் பர்சன் கிடையாது அதை பற்றி கமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து காமனாக சரி ஜென்ரலாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை, நான் காமனாகவே வந்து புள்ளி பற்றி நான் பொதுவாகவே வந்து நான் எப்பயுமே அகேன்ஸ்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அது அகேன்ஸ்ட் தான். அந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக நான் அது அகேன்ஸ்டாக தான் வந்து இப்போ அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒரு சீனியாரிட்டி வச்செல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருந்தா ஸோ இப்போது அவங்க ஃபைனலாக சொன்னது கன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்குமே வந்து தெரியாது. ஏன்னா ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து முடிவு பண்ணணும். ஸோ யார் மேலே வேணால் தப்பு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை எப்போ டிசைட் பண்ணணும் அப்படின்னா 2 பக்கம் இருந்தும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருச்சுனா தான் வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு பிரியங்கா சைட்லேருந்து எதுவும் சொல்லலை. ஸோ மேபி அது வந்தால் நம்மளுக்கு அதுக்கு விடை தெரியும் அப்படிங்கிறதா இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவும் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் அதே சீசனில் இருந்த ஐஷுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரி வச்சுருக்காங்க. அது வந்து இது ரிலேட்டடாவா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இது ரிலேட்டடாக தான் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது அன்டில் அது உங்களுக்கே வந்து நடக்கிற வரையும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கர்மா வந்து அப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியங்காக்கும் ஐஷுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. பட் அமீர் வந்து அந்த சீசனில் வந்து இருந்தனால மேபி அமீருக்கும் பிரியங்காவுக்கும் இடையில இப்போ எதுவும் பேச்சுவார்த்தை இல்லையா இல்லை என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி பல பேர் பல கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்கா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அதை எப்போ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.